வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் இராணுவத்தின் தைரியமான மற்றும் எதிர்பாராத குர்ஸ்க் படையெடுப்பின் பின்னர் அமெரிக்கா தாம் உக்ரைனுக்கு வழங்கிய அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தி தாக்குதல் நடத்த அனுமதித்துள்ளது. மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனை விதித்த காலமும் ஒன்று இருந்தது. அதன் பின் சில ஐரோப்பிய நாடுகள் அந்த நிபந்தனையை விலக்கின. அவற்றை ரஷ்யாவுக்குள் எங்கும் பயன்படுத்த அனுமதி கொடுத்தன. ஆனால் அமெரிக்கா அந்த நிபந்தனையை விலக்கவில்லை, லேசாக தளர்த்தியது. உக்ரைனின் கார்கிவ் பிராந்தியத்தின் மீது ரஷ்யாவுக்குள் இருந்து பொதுமக்கள் இலக்குகள் மீது ரஷ்ய ராணுவம் தாக்குதல் நடத்திய போது அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு கார்கிவ் பிராந்தியத்திற்கு அருகே உள்ள ரஷ்ய பகுதிகளை மட்டும் தாக்கலாம் என்று அனுமதி கொடுத்தது அமெரிக்கா. ரஷ்யாவின் மீதி பகுதிகளில் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டது. இப்போது ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தின் உக்ரைனின் ஒரு படையெடுப்பை வெற்றிகரமாக நடத்தி காட்டிய பின் அமெரிக்காவும் தனது நிபந்தனையை மேலும் தளர்த்தியுள்ளது. குர்ஸ்க் பிராந்திய படையெடுப்பின் போதும் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் ரஷ்ய இராணுவ சாதனங்களையும் 40 ரஷ்ய துருப்புகளையும் தாக்கி அளிக்க உக்ரைனிய விமானப்படை விமானங்கள் அமெரிக்க சரக்கு குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தின. குர்ஸ்க் பகுதியில் உள்ள ரஷ்ய இராணுவ தளத்தில் அமெரிக்க தயாரிப்பு GBU-39 குண்டுகள் வீசப்பட்டதை காட்டும் காணொளியை உக்ரைனின் ஆயுத படைகள் வெளியிட்டன. அந்த காணொளியில் தெரியும் காட்சிகள் மாஸ்கோவின் படைகள் ஒரு தளத்தில் வானத்தின் பல வெடிப்புகள் மற்றும் சாம்பல் புகை அடர்த்தியான உயர்ந்ததை காட்டுகிறது. உக்ரைன் விமானப்படையின் தளபதி நிக்கோலாய் ஒலேஷோக் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ரஷ்ய இராணுவ நிலைகளை தாக்கியதாக கூறினார். அது பற்றி அவர் கூறிய போது ரஷ்ய இராணுவ தளத்தின் ஆளற்ற விமான கட்டுப்பாட்டு மையம், ஒரு மின்னணு போர் பிரிவு, உபகரணங்கள், ஆயுதங்கள் மற்றும் 40 ரஷ்ய துருப்புகள் வரை தாக்கி அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். குர்ஸ்க் பகுதியில் உள்ள ஒரு இராணுவ தளத்தில் உயர் துல்லியமான அமெரிக்க GBU-39 குண்டுகள் கொண்ட விமானப்படை வான்வழி தாக்குதல் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது என்று அவர் வெளிப்படையாகவே தெரிவித்தார். இதற்கு முன் ரஷ்யாவில் தாக்குதல் நடத்தப்படும் போது மேலைநாட்டு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டால் என்ன ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது என்பதை உக்ரைன் பகிரங்கப்படுத்துவதில்லை. கிளைட் குண்டுகள் எனப்படும் சரக்கு குண்டுகள் இறக்கைகள் மற்றும் வழி செலுத்தல் அமைப்புகளுடன் செயற்படுகின்றன. இந்த அமைப்புகளால் வழிகாட்டப்படாத நிலையான குண்டுகள் வழிகாட்டப்படும் குண்டுகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன. அந்த பொருள்நுட்பத்தால் அவை இலக்கை நோக்கி சரக்கு அனுமதிக்கின்றன. சில சரக்கு குண்டுகள் ஆரம்பத்தில் இந்த வழியில் வடிவமைக்கப்படுகின்றன, மற்றவை உற்பத்திக்கு பிறகு இந்த மேம்படுத்தல்களை பெறுகின்றன. இந்த சரக்கு மேம்பாடுகள் குண்டுகளை இலக்கை நோக்கி பயணிக்க அனுமதிக்கின்றன. அத்துடன் இவை வழிகாட்டப்படாத குண்டுகளை விட துல்லியமானவை. உக்ரைனை தாக்கும் மாஸ்கோவின் திறனை தடுக்கும் நோக்கில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உக்ரைன் இராணுவம் ரஷ்யாவுக்குள் ஒரு திடீர் தாக்குதலை தொடங்கிய பின்னர் உக்ரைனிய விமானங்கள் எல்லை கடந்து ரஷ்யாவுக்குள் தாக்குதல்களை நடத்துகின்றன. உக்ரைனிய இராணுவத்தின் கூற்றுப்படி உக்ரைன் படைகள் இப்போது குர்ஸ்க் பிராந்தியத்தில் 93 நகரங்களையும் கிராமங்களையும் கட்டுப்படுத்துகின்றன. பாதுகாப்பு உக்திகளுக்கான மையத்தின் பாதுகாப்பு ஆய்வுகளுக்கான திட்ட இயக்குனர் விக்டோரியா வோடோவிஷென்கோ இது பற்றி கூறிய போது, உக்ரைனிய இராணுவம் மேற்கத்திய இராணுவ உதவியின் புதிய மற்றும் புதுமையான பயன்பாடாக சரக்கு குண்டுகளை பயன்படுத்துகிறது. இது நீடிக்கப்பட்ட தாக்குதல் வரம்பு மற்றும் அனைத்து வானிலை, பகல் அல்லது இரவு நடவடிக்கைகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு பல்துறை 250 பவுண்ட்ஸ் வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களை குறிக்கிறது. இவை விமானங்களில் ஒரு SDB இணைப்பின் மூலம் பொருத்தப்படுகின்றன. ஒரு SDB சிஸ்டத்தில் 4 250 பவுண்ட்ஸ் வழிகாட்டப்பட்ட சரக்கு குண்டுகளை வைத்திருக்கும் ஸ்மார்ட் கொள்கலன் உள்ளது. இது அதிக முன்னுரிமை மற்றும் நிலையான இலக்குகளை குறிவைக்கும் திறன் கொண்டது. பெரும்பாலும் இராணுவ தளங்கள், கனரக இராணுவ சாதனங்களை தாக்குவதற்கு அமெரிக்க தயாரிப்பு GBU-39 குண்டுகள் உகந்தவை. உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி கூறுகையில், குர்ஸ்க் ஊடுருவல் எல்லையில் மாஸ்கோ மேற்கொண்டு வரும் தாக்குதல்களை தடுக்க ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றார். அதை செய்வதற்கு அந்த பிராந்தியத்தில் உள்ள ரஷ்ய இராணுவ நிலைகள் முழுமையாக அழிக்கப்பட வேண்டும். அதற்கு உக்ரைன் பயன்படுத்தும் சோவியத் தயாரிப்பு ஊமை குண்டுகள் பயனற்றவை மற்றும் துல்லியமற்றவை. அதனால் தான் அமெரிக்கா இந்த சரக்கு குண்டுகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி கொடுத்திருக்கலாம். இந்த மாற்றியமைக்கப்பட்ட வெடிமருந்துகளின் பயன்பாடு பழைய மற்றும் புதிய இராணுவ தொழில்நுட்பங்களின் கலவையை பிரதிபலிக்கிறது. இந்த பொறிமுறை ஒப்பீட்டளவில் மலிவான ஆனால் மிகவும் அழிவுகரமான ஆயுதங்களை
அதிக எண்ணிக்கையில் பயன்படுத்த உதவுகிறது. இவை இராணுவ மற்றும் சிவிலியன் உள்கட்டமைப்பு ஆகிய இரண்டுக்கும் பாரிய அழிவை ஏற்படுத்தும் திறன் கொண்டவையாக இருப்பதால் அவற்றின் வரிசைப்படுத்தல் ரஷ்யாவுக்குள்ளே அழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரஷ்ய சார்பு இராணுவ பதிவர் ஒருவர் உக்ரைன் வேண்டுமென்றே படையெடுப்பை தொடங்கி அதற்கு ரஷ்ய இராணுவத்தின் எதிர்வினை எப்படி இருக்கும் என்று பார்த்துவிட்டு பின்வாங்குவதாக திட்டமிட்டிருந்தது. ரஷ்ய இராணுவத்தின் எதிர்வினை எதுவும் இல்லை என்று கண்டுகொண்ட பின் ஆக்கிரமித்த பகுதிகளில் தொடர்ந்து இருப்பது என்ற முடிவுக்கு வந்தார்கள் என்று குறிப்பிட்டார். அவர் அப்படி கூறி இன்று 10வது நாள். இப்போதும் சூழ்நிலை அப்படியே உள்ளது. ரஷ்யாவின் இராணுவ அனுபவமற்ற சிவில் அதிகாரியான பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரி பெலோசோவ் எல்லை பகுதிகளில் பாதுகாப்பை கையாள ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை அமைத்தார். மேலும் இந்த வாரம் அவர் 5 வெவ்வேறு அதிகாரிகளுக்கு இடையில் பொறுப்புகளை பிரிப்பதாக அறிவித்தார். அந்த குழுக்கள் என்ன செய்கின்றன என்ற தகவல் ஏதும் வெளியாகவில்லை. போர் ஆய்வுக்கான அமைப்பு ISWவின் நேற்றைய ஆய்வு அறிக்கையின்படி 5 வெவ்வேறு அதிகாரிகளுக்கு இடையில் பொறுப்புகளை பிரித்து செயல் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சுக்குள் கூடுதல் குழப்பத்தையும் செயலற்ற தன்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த 5 வெவ்வேறு அதிகாரிகளும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு, ரஷ்ய உலக உளவுத்துறை FSB, எல்லை காவலர் படைப்பிரிவு, காவல்துறை மற்றும் ரொக்ஸ்வாரிடா என்ற ரஷ்யாவின் தேசிய காவலர் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு இடையே இப்போது கடுமையான உராய்வுகள் உருவாகியுள்ளது. இந்த பிரிவுகள் அனைத்தும் குர்ஸ்க் பிராந்தியத்தில் செயல்பட முயற்சிக்கின்றன. ஆனால் இவர்களிடையே ஒருங்கிணைப்பு கிடையாது. இது ஒரு பயனுள்ள எதிர்த்தாக்குதலை நடத்தும் ரஷ்யாவின் திறனை பாதிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளது. படையெடுப்பு தொடங்கி 2 வாரங்களுக்கும் அதிகமான பின் இப்போது ஒரு ஒருங்கிணைந்த ரஷ்ய எதிர்ப்பின் அறிகுறிகள் லேசாக தெரிகின்றன. தற்போது குர்ஸ்கில் உள்ள உக்ரைனிய இராணுவத்தின் நைட்டிங்கேல் பட்டாலியனின் தளபதி டிமிட்ரோ கோலான் தொலைபேசி மூலம் கொடுத்த பேட்டியில் ரஷ்ய துருப்புக்களின் நடத்தையில் ஒரு மாற்றத்தை கவனித்ததாக கூறினார். இப்போது இந்த பகுதிக்கு அவர்கள் கொண்டு வந்துள்ள படைகள் எப்படியாவது எங்களை தாக்க முயல்கின்றன என்று அவர் தெரிவித்தார். அவர்கள் இனி தினமும் நூற்றுக்கணக்கில் சரணடைய மாட்டார்கள். அவர்கள் சுடவும் போரிடவும் முயற்சிக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை தாக்கும் போது அவர்கள் இப்போதும் சரணடைகிறார்கள் என்றார். ஆஸ்திரேலிய ஓய்வு பெற்ற ஜெனரலான ரியான் ரஷ்யா ஆரம்பகால முழங்கால் நடவடிக்கை கட்டத்திற்கு அப்பால் நகர்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார். முழங்கால் நடவடிக்கை என்பது இராணுவ பரிபாஷையில் எதிரியிடம் சரணடைவதை குறிக்கிறது. ரஷ்ய இராணுவம் வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 2 வாரங்களும் புட்டினின் முன்னுரிமைகளை வெளிப்படுத்தி இருப்பதன்படி அவருடைய முன்னுரிமை பட்டியலும் முதலிடத்தில் அவரது சொந்த ரஷ்ய மக்கள் தற்போது இல்லை என்றும் அவர் நம்புகிறார். அவர் மேலும் தெரிவித்த போது முடிவு புட்டினுடையதாக இருக்கலாம். அவருக்கு மிகவும் ஆபத்தானது இது. அவருக்கு 2 தேர்வுகள் உள்ளன. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனியர்கள் அல்லது உக்ரைனின் டொன்பாஸில் ரஷ்யா தோல்வியடைவது. இந்த 2இல் ஒன்றை மட்டுமே புட்டினால் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதே இன்றுள்ள நிலைமை என்கின்றார் அவர்.